ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தினுடைய பேச்சு தூர்தர்ஷனில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அதில் தவறு எதுவும் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது பல்வேறு பத்திரிகையில் இன்னைக்கு செய்தியாக வந்திருக்கு. நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஆதரிக்கும் போது, அதாவது இந்த பேச்சு ஒளிபரப்பட்ட தவறு இல்லை அப்படின்னு பிரகாஷ் ஜவடேகர் சொல்லும்போது, வழக்கமாக எத்தனையோ அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தூர்தர்ஷனில் பேசினது வழக்கம். அப்படி ஒரு தலைவராக தான் மோகன் பாகவத்தும் பேசியிருக்காரு. இது ஏன் இவ்வளவு தூரம் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, ரொம்ப அடிப்படையாக அவங்க ரொம்ப அழகாக குழப்பி பதில் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில். அதாவது ஆர்எஸ்எஸ் இப்போது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லை. இப்போ வெவ்வேறு காலகட்டங்களில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட இப்போது அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லை. அது பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் ரெண்டு விதங்களையும் தன் செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான். அப்படி பகிரங்கமாக அது இயங்கிக் கொண்டிருக்கிற போது அதன் செயல்பாடுகளில் அதன் தலைவர்கள் கூட்டங்கள் நிகழ்ச்சிகளை பங்கேற்றால் அதை ஒரு பொதுத்துறையில் இருக்கக்கூடிய மீடியா நிறுவனம் ஒளிபரப்பக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸோடு முழுக்க கருத்து வேறுபாடு உள்ள நான் உட்பட யாரும் சொல்ல மாட்டோம். என்ன ஒளிபரப்பக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை, அது செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. உதாரணமாக மார்க்சிஸ்ட் கட்சியுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பலாம், காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சியோட ஒளிபரப்பலாம், அதிமுக நிகழ்ச்சி எல்லாவற்றையும் ஒளிபரப்பலாம். அந்த தலைவர்கள் பேச்சுக்களை எல்லாம் செய்திகளை வெளியிடுறாங்க. அந்த செய்தி வெளியிடுவதை யாரும் தவறு சொல்லவே இல்லை. நேரடி ஒளிபரப்பு என்கிற அம்சம்தான் இங்கே மிக மிக முக்கியமான அம்சமாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நேரடி ஒளிபரப்பு என்கிற இந்த அந்தஸ்து ஒரு பொதுத்துறையில் இருக்கக்கூடிய ஒளிபரப்பு நிறுவனத்தில் யாருக்கு வழங்கப்படுகிறது, எப்போது வழங்கப்படுகிறது, அதைத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அது இதுவரைக்கும் அங்கே பார்த்தீர்களானால் பிரதமர் ஜனாதிபதி போன்றவர்களுக்கு மட்டும்தான், அவர்களுக்கு மட்டும்தான் நேரடி ஒளிபரப்பு இருந்திருக்கு. அது தவிர பல்வேறு சமூக கலாச்சார நிகழ்ச்சிகள் போன்றவை இருக்கு இல்லையா. உதாரணமாக திருவையாறில் ஆராதனை நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதை நேரடி ஒளிபரப்பு செய்வாங்க. அது ஒரு விளையாட்டு போட்டினா நேரடி ஒளிபரப்பு செய்வாங்க. ஆனால் அரசியல் தலைவர்களுடைய பேச்சு நேரடி ஒளிபரப்பு என்பதை தேர்தல் பிரச்சார காலத்தில் கூட நேரடி ஒளிபரப்பு அபூர்வமாக தான் செய்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் போல சமூகத்தில் பல்வேறு விமர்சனங்களுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு அமைப்புடைய தலைவரை நீங்க நேரடி ஒளிபரப்பில் எந்த அடிப்படையில் அனுமதிப்பதுங்கிறதா கேள்வி. அதாவது புரோட்டோகாலை மீறி நேரடி ஒளிபரப்பில் என்ன சிக்கல் இருக்குன்னு பார்க்கணும். நீங்க நேரடி ஒளிபரப்பில் போகும்போது அவர் என்ன சொன்னாலும் நீங்க ஒண்ணுமே ரிட்ராக்ட் பண்ண முடியாது. போனதுதான் நேரடி ஒளிபரப்பில். இப்போ நம்ம உட்காந்து 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கோங்க. நாம் இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பில் போய் கொண்டு இருக்கிறோம் நேரலையில். இந்த நேரலையில் நான் ஏதாவது ஒரு தவறான சொல்லை பயன்படுத்தினாலோ, இழிவான ஒரு சொல்லை பயன்படுத்தினாலோ, அல்லது மிக மிக நிலையமோ மற்றவர்களோ சமூகமோ கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு தவறான இழிவான கருத்தை நான் இப்போ பேசிவிட்டாலோ என்ன செய்ய முடியும்? நிலையம் பின்னால் அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொன்னது பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடும். அந்த ஒரு ஆபத்து எப்போதும் நேரில் இருந்து கொண்டே இருப்பதனால தான் பொறுப்பானவர்கள் பொறுப்புள்ள பேச்சுக்கள் அல்லது இப்படிப்பட்ட சிக்கல் வராத விஷயங்களை மட்டும்தான் நேரலையில் நடத்துவது என்பது தான் தொடர்ந்து இருக்கக்கூடிய விதிமுறை. இல்லை, ஏற்கனவே அவருடைய பேச்சுக்கள் சர்ச்சைக்குள்ளான காரணத்தினால் அவரை நேரலையில் அனுமதிப்பதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு ஞானி சொல்லார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் என்னென்னா எப்பயுமே என்னென்னா அந்த ஃபார்ம், அந்த வடிவத்தின் மீதான தாக்குதல் தான் இப்போ நடந்திருக்கின்றது. அவருடைய அந்த பேச்சினுடைய உள் அர்த்தங்களோ அல்லது அந்த கண்டென்ட் அது பற்றின விமர்சனங்கள் இவர்களால் வைக்க முடியல. திரு ஞானி அவர்களால் வைக்க முடியல. வேற இஷ்யூ பேசிட்டு ஒட்டி பேசுவோம். நம்ம அடுத்து அவர் கண்டென்ட்குள்ளே வரலாம். என்னுடைய ஆட்சேபனையே என்னென்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு என்னென்னா இவர் சொல்கிறார் ஏதோ ஒரு மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருமே என்னென்னா ஒன்றாக சேர்ந்து ஒரு இயக்கமாக அந்த மாதிரி உருவெடுத்த ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். ஆகையினால ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இயக்கங்கிறது இல்லை. ஸோ அடிப்படையான விஷயம் இந்த நாடு நல்லா இருக்கணும், அந்த நாடு வளம் பெறணும். ஸோ அதற்கான ஒரு அமைப்பு அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சில பேரெல்லாம் கொண்டுறணும், யாரெல்லாம் கொண்டுறணும், காந்தி மாதிரி ஆட்களை கொண்டுறணும், அப்போ நாடு நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த திட்டத்துடைய செயல் வடிவம்னு வரும்போது அங்கதான் பிரச்சனை வருது. நாடு நல்லா இருக்கணும். இவருடைய ஆட்சேபனையே இவர் தான் இப்ப செய்யறாரு. இப்ப என்னன்னா எந்த அடிப்படையில காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ்ங்கிறதோ, ஆர்எஸ்எஸ் காந்தியை கொண்டவர்கள்ன்றதோ இது தொடர்ச்சியாக ஞானி போன்றவர்கள் சொல்லிட்டு இருக்கால் நேரலையில வெளியே போயிட்டு இருக்கிறது. முழுக்க முழுக்க அவதூறான விஷயம். அவருக்கு தெரிஞ்சே அந்த அவதூறை அவர் திரு ஞானி அவர்கள் செய்தார். போதுமான ஆதாரம் இல்ல. ஏனென்றால் மகாத்மா காந்தியினுடைய அந்த கொலை வழக்கில் ஏராளமா மன்னிக்கணும் நீங்க பேசிட்டீங்க. மகாத்மா காந்தியினுடைய கொலை வழக்கில்
அது பற்றின விஷயம் சர்ச்சை வந்தது. ஆர்எஸ்எஸ்க்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயம் தீர்ப்பில், நீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையா? உங்களுக்கு சாதகமான, இப்போ ஜெயலலிதாவுக்கு எதிரான தீர்ப்புனா நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தியாருடைய கொலை வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற நீதிமன்ற வழக்கை உங்களால் ஏன் ஏற்றுக்க முடியல? அப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து வேற விஷயம். அப்புறம் அதற்கப்புறம் வந்து நேருவினுடைய காலம் தொடங்கி இந்திரா காந்தியால் கடைசியாக கபூர் கமிஷன் வரைக்கும் 3 விசாரணை கமிஷன்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதை செஞ்சாங்க. 3 விசாரணை கமிஷன்களுமே காந்தி கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆக உண்மையிலே கோயபல்ஸ் பிரச்சாரத்தை வந்து திரு ஞானி போன்றவர்கள் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்வதன் மூலமாக அந்த பொய்யை வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறத நம்பி ஒரு அவதூறான விஷயத்தை இப்போ நேரடியாக தொலைக்காட்சியில வந்து அவர் சொல்றார். ஸோ அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்ல முடியும்னா அவரால் சொல்ல முடியுமா? அதாவது நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நாங்கள் மதிக்க முடியாது, 3 விசாரணை கமிஷனுடைய முடிவுகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் நாங்கள் சொல்வதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுகின்ற திரு ஞானி மாரியாடைய இடதுசாரி சிந்தனையாளர்கள் இல்ல. இந்த நாட்டில் வந்து என்ன குழப்பமே அதான். சோ இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கும் உண்மைக்கும் சம்பந்தமே இருக்கிறது இல்ல அப்படிங்கறத தான் இந்த ஞானியமே ப்ரூவ் பண்றாரு. சித்தாந்தத்துக்குள்ள போக வேண்டாம். இல்ல இப்ப வந்து நேரலையில வந்து இதெல்லாம் பேசப்பட்டு விட்டால் தொலைக்காட்சி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவர் அடுத்த செகண்ட்லயே வந்து ஒரு அவதூறான விஷயத்தை வந்து இதே தொலைக்காட்சியில செய்கின்றார். ஒரு நிமிடம் அதுல என்ன மாற்ற நான் பாக்குறேன்னா, அவர் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது மாற்று கருத்தை முன்வைக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு உங்களிடம் இருக்கு. இதையும் அந்த நேரில் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்த விவகாரத்துல போக வேண்டாம். நேரலையை மோகன் பகவத்துக்கு வழங்கியது என்பது புரோட்டோகாலை மீறிய ஒரு விஷயம். ஏற்கனவே நீங்க வந்து புரோட்டோகால் நீங்க தொலைக்காட்சியில் சொல்றீங்க, அவரும் சொல்லுறார். தொலைக்காட்சி நாங்க சொல்ல பிரச்சார பாரதி சட்டத்தில் இருக்குது. பிரதமர் தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் தான் அந்த சிறப்பு அந்தஸ்து நேரலையாக பேசுவது. அதற்கு ஏற்கனவே திட்டம் தயாரிக்கப்பட்டு அந்த டெக்ஸ்ட் காப்பி பிரச்சார பாரதி கொடுக்கப்பட்டு அவர் அனுமதி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே சொல்றேன். இங்கேயும் வந்து என்னன்னா அவருடைய பேச்சு முழுமையாக பிரச்சார பாரதிக்கு அனுமதிக்க தரப்பட்டது. ஏன்னா அதுக்கு எனக்கு நானே அந்த பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடியே அங்க போயிடுச்சு. அதனுடைய நகல் நானும் படித்தேன். ஆக அவருடைய பேச்சு, அவர் என்ன பேச இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுமையாக பிரசார் பாரதிக்கு தெரிவிக்கப்பட்ட பின்பே அந்த விஷயம் வந்து நேரலையாக அதில் வந்து ஒளிபரப்பப்பட்டது. 2வது விஷயம் வந்து என்னன்னா, திரும்பவும் நான் சொல்லுகின்றேன், ஸோ நீங்கள் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து என்னன்னா, ஈவன் அரசாங்கத்தினுடைய எந்திரங்களாக இருக்கக்கூடிய தூர்தர்ஷன்லையோ அல்லது ஆகாஷ்வாணியோ அவர்கள் வந்து என்ன இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு இவருடைய கன்டென்ஷனில் ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் கொடுத்த சலுகையை நீங்கள் வந்து மற்ற அமைப்புகளுக்கும் கொடுங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மாநாடுகள் வந்து அவர் முக்கிய தலைவர்கள் பேசுகின்றவற்றை நீங்கள் வந்து நேரலையாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை வந்து மற்ற இயக்கங்களுடைய விஷயங்களை வந்து இது மாதிரி வந்து சட்டபூர்வமான இயக்கங்களுடைய விஷயங்கள் வந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யுங்கள் அப்படிங்கிறது வந்து அது ஏற்கத்தக்க ஒன்று. ஆனால் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவருடைய பேச்சை வந்து நேரடியாக ஒளிபரப்புவது கண்டிக்கத்தக்கதுங்கிறது வந்து என்னன்னா, நிச்சயமாக இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சிந்தனை. ஜனநாயகம் என்னன்னா அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு அதன் மீது நீங்க மக்கள் தீர்மானம் பண்ணணும். ஆனால் நீங்க வந்து ஒரு பட்சத்து கருத்துக்களை மக்களை சென்றடைய கூடாது அப்படிங்கிறது வந்து அது இடதுசாரி சிந்தனை. உடன்படுறதை பத்தி பேசணும். ராமூர்த்தி சமூகத்தில் இருக்கிற பல்வேறு இயக்கங்கள், அவற்றுடைய தலைவர்கள், பேச்சாளர்கள், இதுல வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாத அமைப்புல தொடங்கி எங்களை போன்றவர்கள்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பகுத்தறிவு இயக்கங்கள் வரைக்கும் எல்லாருடைய தலைவர்களுடைய உரைகளுக்கும் அனுமதிக்கிறது இல்லையா நேரலையில. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா நான் நிச்சயம் அதை வரவேற்பேன். என்ன அதுல வந்து யாரும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஆனா அந்த சூழ்நிலை இல்ல இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு சொல்ல நேரலைங்கிறது வந்து ஒரு எல்லா வகையிலும் சேர்ந்து விட்ட ஒரு விஷயம். அது நேரலை ஒன்றோட ஒன்றா கலந்து விட்ட விஷயம். ஆனா இந்த விஷயத்துல அந்த ஸ்பெசிபிகேஷன் எங்க வருதுன்னா, சிறப்பான ஒரு நேரம் ஒதுக்கி நேரலையில் அவர் பேச்சை மட்டும் ஒளிபரப்புது அப்படிங்கிறது தான் இங்க சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கின்றது. நான் என்ன அளவுல நேரலை வந்து எல்லாருக்கும் சமமாக இல்ல விஜயதசமிங்கிறது வந்து ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய ஃபவுண்டேஷன் டே. விஜயதசமியில தான் 1925 விஜயதசமின்றதான் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கே வரல அது ஆரம்பிக்கப்பட்டது. ஆக ஒவ்வொரு வருடமும் வந்து விஜயதசமி அன்னைக்கு மோடி உரை நிகழ்த்துறாரு. இது வரைக்கும் வரலாறே கிடையாது. இந்த பிரதமரும் விஜயதசமி உரை நிகழ்த்தின உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கின்றது எனக்கு தெரியல. ஆட்சேபனைங்கிறது தனி விவாதத்துக்கு போகும். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம மோகன் பகவத் பேசுற அந்த கண்டென்ட்குள்ளேயும் விவாதிக்க வேண்டிய சூழல் இருக்கு. இடைவேளைக்கு பிறகு பேசுவோம்.